இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் நடத்தியிருக்கிறோம். அது என்ன போராட்டம்னா, தமிழ்நாட்டில் இப்போ தாவேகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறைகள்லையும் நாங்கள் ஊழலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு துறையில் பிரச்சனை தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான துறை இன்னைக்கு தனியார் பேருந்துகளில் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளை. எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அரசினுடைய விதிகளுக்கு புறம்பாக கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் தனியார் பேருந்துகள் அவங்களுடைய பயண கட்டணத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக 3 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 15 ரூபா வரை அந்த கட்டண கொள்ளை கூடி இருக்கு அப்படின்றதான் முதல் பிரச்சனை. இதில் ஏழை எளிய மக்கள் எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறாங்க, இல்லை வேலை அவசரத்தில் எதுவுமே எதிர்வினையாற்றாமல் இருக்காங்கன்ற காரணத்தினாலேயே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் இதை கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை கண்டித்து தான் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகாவில் ஊத்துக்குளி நகரத்தில் இயங்கக்கூடிய தனியார் பேருந்துகளை சிறைப்பிடிக்கிற போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் காலையில் 8 மணிலிருந்து 11 மணி வரையும் ஊத்துக்குளி நகரத்துக்குள்ள வந்த அதிக கட்டணம் வசூலித்த எல்லா பேருந்துகளையும் சிறைப்பிடிக்கிற போராட்டத்தை நடத்தணும். அதனுடைய விளைவாக அரசாங்கம் தலையிட்டு தாசில்தார் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில தாசில்தார், அதே போல காவல்துறை அதிகாரிகள், அதே போல போக்குவரத்து அதிகாரிகள் 3 பேரும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க. அதே போல தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தில இருந்தும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் என்ன வந்திருக்குன்னா, ஒன்று, ஏற்கனவே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு அரசாங்கம் தனியார் பேருந்துகளுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிச்சிருக்கிறதோ அந்த கட்டணத்தை தான் இனிமேல் வசூல் பண்ணணும்ன்றத இன்னைக்கு போராட்டத்தில் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல முறையா அரசு பேருந்துகளும் சரி தனியார் பேருந்துகளும் எல்லா நிறுத்தங்களையும் நின்று செல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை இன்னைக்கு போராடி உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு திருப்பூர்ல ஊத்துக்குளியில டிஒய்எஃப்ஐ நடத்தின போராட்டத்தினால இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் பல மாவட்டங்கள்ல பல நகரங்கள்ல இதே நிலைமை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லையுமே தனியார் பேருந்து கட்டணம் இந்த காலத்துல உயர்ந்திருக்கு. அதை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சரும் சரி போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தலையிட்டு எல்லா மாவட்டங்களிலும் உயர்ந்திருக்கிற இந்த கட்டண உயர்வை உடனடியாக அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை வெளிப்படுத்தணும். அப்பதான் தமிழ்நாடு அரசு உண்மையாக ஊழலை ஒழித்ததாக அர்த்தம். அப்படி அரசு அந்த நடவடிக்கையை எடுக்க தயங்கும் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க தனியார் பேருந்துகளை சிறைபிடிக்கிற போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்தும்.